ஃபேக் ரியாலிட்டியை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி வேக்கப் ஆகிற அந்த ப்ராசஸை ஒரு மூவி மாதிரி எடுத்திருக்காங்க. இந்த ட்ரூமேன் ஷோவில் நிறையா சப்ளிமினல் மெசேஜஸ் இருக்குது. இன்னும் சில விஷயத்த நல்லா போல்டாகவே காமிச்சிருக்காங்க. ஃபஸ்ட்டு நம்ம ஸ்டோரியிலேருந்து போகலாம். பேசிக்காக ஒரு பெரிய கார்ப்பரேஷன் ஒரு குழந்தைய அடாப்ட் பண்ணியிருக்காங்க. இந்த அடாப்ட் பண்ண குழந்தைய வச்சு ஒரு ரியல் டைம் டிவி ஷோ மாதிரி பண்ணுறாங்க. இந்த டிவி ஷோ எங்கே நடக்குதுன்னா ஒரு செப்பரேட் ஐலாண்டில் நடக்குது. பேசிக்காக ஒரு பெரிய ஐலாண்டையே ஒரு செட்டு மாதிரி மாற்றி வச்சுருக்காங்க இந்த குழந்தைய ஷோ மாதிரி காமிக்கிறதுக்காக. 24/7 டெய்லி இந்த குழந்தைய டிவியில் காமிச்சிட்டு இருக்காங்க. இந்த குழந்தைக்கு ட்ரூமேன் அப்படின்னு பேர் வைக்கிறாங்க. ட்ரூமேன் நிறைய வருஷம் கழித்து அவர் வாழ்ந்துட்டு இருக்க உலகம் ரியல் இல்லை அப்படின்னு சொல்லி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அங்கேருந்து வெளியே போக ட்ரை பண்ணுறாரு. ஸ்டோரி கேட்கும்போது ஏதோ ஒரு ரியாலிட்டி ஷோ பேஸ் பண்ணியிருக்க ஸ்டோரி மாதிரி இருக்குது. ஆனால் மூவி பார்க்கும்போது தான் அந்த பிக் பிக்சர் புரியுது. ஏன்னா அந்தளவுக்கு சப்ளிமினல் மெசேஜஸை இந்த மூவியில் ஆட் பண்ணியிருக்காங்க. இதனால தான் நிறையா ட்ரூத் சீக்கர்ஸ் இந்த ட்ரூமேன் ஷோ மூவியை ஒரு இம்பார்ட்டண்ட்டான மூவின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ட்ரூமேன் சின்ன வயசில் நிறைய இடங்களுக்கு போகணும், நிறைய எக்ஸ்ப்ளோர் பண்ணணும் அப்படின்னு நினச்சாரு. இந்த விஷயம் அந்த ஷோவை நடத்துகிறவங்களுக்கு பிடிக்கல. ஏதாவது ஒன்று பண்ணி பயம்புறுத்தணும்னு நினச்சாங்க. ட்ரூமேன் வெளியே போகக்கூடாது, அப்படியே அந்த செட்டுக்குள்ளேயே இருக்கணும்னு நினச்சாங்க. அதனால ட்ரூமேனுக்கு அப்பா கேரக்டரில் இருக்க அவரை ஒரு போட் ஆக்சிடெண்ட்டில் இறந்த மாதிரி காமிச்சாங்க. ட்ரூமேன் அந்த டைமில் ரொம்ப சின்ன பையன். அதனால அந்த அப்பா இறந்த அந்த ஆக்சிடெண்ட்டை பார்த்துட்டு அதுக்கப்புறமா கடலுக்கு போகணும் அப்படின்ற ஆசையவே கம்ப்ளீட்டாக விட்டுட்டார். ஸோ ஒரு விஷயம் முடிஞ்சிருச்சு. இன்னும் கொஞ்சம் வருஷம் கழித்து இன்னொரு விஷயம் நடக்குது இதே மாதிரி. அது என்னதுன்னா, அந்த ஸ்டேஜில் ட்ரூமேன் கொஞ்சம் பெரிய பையனாக ஸ்கூலில் இருக்கார். ஸ்கூலில் டீச்சர்கிட்ட சொல்கிறாரு, நிறையா கான்டினென்ட்ஸ்க்கெலாம் நான் போகணும், எக்ஸ்ப்ளோர் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கு அந்த டீச்சர் சொல்கிறாங்க, ஒரு வேர்ல்டு மேப்பை காமிச்சு, சாரி ஆல்ரெடி எல்லா கான்டினென்ட்ஸையுமே எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டாங்க, ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகிடுச்சு, நீ போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு எதுவுமே கிடையாது. ஸோ பேசிக்காக இப்போ இருக்க அதே இடத்துல வெளியே போகாத அப்படின்னு இன்டைரக்டாக அந்த டீச்சர் ட்ரூமேனுக்கு சொல்கிறாங்க. பேசிக்காக இதே விஷயந்தான் ரியல் லைஃப்லேயும் நடந்துகிட்டு இருக்குது. அண்டார்டிக் ட்ரீட்டி நடக்கிறதுக்கு முன்னாடி, கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி, ரிச்சர்ட் பேர்டு நார்த் போல் அப்புறமா சவுத் போல் 2 இடத்துக்குமே போய் ரிசர்ச் பண்ணார், நிறையா எக்ஸ்பெடிஷன் பண்ணார். அந்த மாதிரி நிறையா எக்ஸ்பெடிஷன்லாம் முடிச்சுட்டு அவர் கொடுத்த ஃபஸ்ட்டு இன்டர்வியூவில் என்ன சொன்னார்னா, எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு நிறைய விஷயம் இருக்குது, ஃப்யூச்சர் ஜென்ரேஷன் அண்டார்டிகாவை தாண்டி போய் நிறையா எக்ஸ்ப்ளோரேஷன் பண்ணணும் அப்படின்னு சொன்னார். அமெரிக்காவுக்கு ஈக்குவல் சைஸில் நிறையா கான்டினென்ட்ஸ் அண்டார்டிகாவை தாண்டி இருக்குது அப்படின்னு சொல்லி அவர் சொன்னார். ஆனால் அதுக்கப்புறமா அவர் பண்ண அந்த எக்ஸ்பெடிஷன் பற்றின விஷயம் எதுவுமே ரிலீஸ் ஆகலை. டோட்டலாக எல்லாத்தையுமே சென்சார் பண்ணி பிளாக் பண்ணி வச்சுட்டாங்க. Our very distinguished guest for this evening is Admiral Richard E. Byrd. The North Pole used to be a no man's land, but these are the days when, by buying a ticket on a commercial airliner, you can fly across the North Pole and drink a cocktail at the same time. Yet only 60 or more years ago, about 35 years ago, our guest tonight found out whether there was any land north of the North American continent. He made that first discovery flight, and I must say that Admiral Byrd, our guest tonight, is not only our greatest living explorer, but he's been an inspiration to countless Americans. Admiral Byrd, you've been to both the North Pole and the South Pole. Is there any unexplored land left on this earth that might appeal to adventurous young Americans? Yes, there is. And not up around the North Pole, because it's getting crowded up there now, because they find out it's really usable, not only to live in, but militarily. But strangely enough, there's left in the world today an area as big as the United States that's never been seen by a human being. And that's beyond the pole, on the other side of the South Pole, from Middle America. And I think it's quite astonishing. இவர் இறந்ததுக்கு அப்புறமா அண்டார்டிக் ட்ரீட்டி கொண்டு வந்தாங்க. இந்த ட்ரீட்டி படி நிறையா கண்ட்ரிஸ் சைன் பண்ணாங்க, ஒரு பீஸ் ட்ரீட்டி மாதிரி.
அந்த ட்ரீட்டி படி யாருமே அங்கே இண்டிபெண்ட்டாக போய் எக்ஸ்ப்ளோரேஷன் பண்ண முடியாது. எல்லாமே கவர்மெண்ட்ஸ் டிசைட் பண்ணுறது மட்டும்தான். அண்டார்டிகாவில் டூர் ஸ்பாட்ஸ் இருக்குது, அதே மாதிரி அங்கே வேலை பார்க்குறதுக்கும் சில ஏரியாஸ் இருக்குது, உண்மை தான். ஆனால் அது ரெண்டுமே பர்டிகுலராக அவங்க மார்க் பண்ணி வச்சுருக்க அந்த ஏரியாவுக்கு மட்டும்தான். அதை தாண்டி இண்டிபெண்ட்டாக எக்ஸ்ப்ளோரேஷன் மாதிரி நம்மளால் போக முடியாது. ஏன்னா அண்டார்டிக் ட்ரீட்டி அதுக்கு அகெயின்ஸ்டாக இருக்குது. ஒரு லாக்கு அகெயின்ஸ்டாக போகிற மாதிரி அந்த அண்டார்டிகாவில் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறது. பேசிக்காக நம்மளும் இங்கே ட்ரூமேன் ஷோ மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் தான் இருக்கோம். ட்ரூமேனை எப்படி கடல் தாண்டி போகக்கூடாது, போனால் செட்டு முடிஞ்சிரும் அப்படின்னு சொல்லி பயத்தில் சொன்னாங்களோ, அதே மாதிரி அண்டார்டிகா ரீஜியனுக்கு ஃப்ரீயாக எக்ஸ்ப்ளோரேஷன் பண்ணக்கூடாது, அதை தாண்டி போகக்கூடாது அப்படின்னு சொல்லி ட்ரீட்டி வரைக்கும் போட்டு வச்சுருக்காங்க. சேம் சுச்சுவேஷன் இங்கே ரியல் லைஃப்பில் நடந்துக்கிட்டு இருக்குது. மூவியில் ஃபியர் பேஸ்டு மைண்ட் கண்ட்ரோலில் கூட காமிச்சிருக்காங்க. ஒரு சீனில் ட்ரூமேன் வந்து ஃப்ளைட்டில் போயிடலாம் வெளியில் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடத்துக்கு போகிறாரு புக் பண்ணுறதுக்காக. அந்த இடத்துல ஒரு போஸ்டர் ஒட்டியிருக்காங்க. என்னதுன்னா, இட் குட் ஹேப்பன் டு யூ அப்படின்னு சொல்லி ஒரு போஸ்டர் ஒட்டியிருக்காங்க. ஒரு ஃப்ளைட் இருக்குது, ஃப்ளைட்டுக்கு மேலே பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு லைட்னிங் வந்து அந்த ஃப்ளைட்டில் இறங்கிட்டு இருக்க மாதிரி காமிக்கிறாங்க. அதே ரூமில் இன்னொரு போஸ்டர் இருக்குது. அந்த போஸ்டரில் ட்ராவலர்ஸ் பிவேர், have you bought enough travel insurance to protect against terrorist, disease, wild animals, street gangs. டோட்டலாக ட்ரூமேன் அந்த செட்டை விட்டு வெளியே போகிறதுக்கு அகெயின்ஸ்டாக மைண்ட் கண்ட்ரோல் பண்ணிகிட்டு இருக்காங்க. டீச்சரை வச்சு சொன்னாங்க, அவரோட அப்பா கேரக்டரை கொன்று பயமுறுத்தி ட்ரை பண்ணாங்க. இப்போது அவர் வந்து ஃப்ளைட்டில் போகலான்னு நினைக்கும்போது போஸ்டர்ஸ் வச்சு அவரை பயமுறுத்த ட்ரை பண்ணுறாங்க. இன்னொரு சீனில் ட்ரூமேன் வந்து மற்ற இடங்களை பற்றி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் பண்ண ட்ரை பண்ணிகிட்டு இருக்காரு. இந்த டைமில் அவருக்கு பக்கத்தில் இருக்க இன்னொருத்தர் ஒரு நியூஸ் பேப்பர் காமிக்கிறாரு. அந்த நியூஸ் பேப்பரில் இப்போ இவங்க இருக்க அந்த ஐஸ்லாண்டு தான் பெஸ்ட்டு அப்படின்னு சொல்லி அந்த நியூஸ் பேப்பரில் போட்டிருக்கு. இது மட்டும் இல்லாமல் அந்த நியூஸ் பேப்பரை காமிக்கிறவர் ஒரு ஹேண்ட் சைன் காமிக்கிறாரு. பேசிக்காக இது வந்து ஃபேமஸான 666 ஹேண்ட் சைன், ஓகே சைன் கிடையாது. சைன்ஸ் அண்ட் சிம்பிள்ஸ் ரூல் த வேர்ல்டு, நாட் வேர்ட்ஸ் நார் லாஸ். கான்ஃபியூசியஸ் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் சொன்னது. சயின்ஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட், வேர்ட்ஸை விட சயின்ஸ் இம்பார்ட்டண்ட். எனிவே இப்போது மற்ற சீன்ஸையும் கொஞ்சம் செக் பண்ணலாம். இன்னொரு சீனில் ட்ரூமேன் வந்து அவரோட ஒய்ஃப்கிட்ட கேட்குறாரு, பேசாமல் நம்ம வெளியில் எங்கேயாவது மூவ் ஆன் ஆகி போயிடலாம், இந்த பிளேஸ் வேணாம் அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கு அந்த ஒய்ஃப் சொல்கிறாங்க, நிறையா ஃபைனான்ஷியல் ப்ராப்ளம்ஸ் நம்மக்கிட்ட இருக்குது, இந்த வேலையை நம்ம பார்க்கலாம், வெளியில் போக வேணாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ட்ரூமேன் அந்த செட்டை விட்டு வெளியில் போகக்கூடாது அப்படின்றக்காக அந்த ஒய்ஃப் மாதிரி இருக்க அந்த கேரக்டர் அந்த மாதிரி சொல்கிறாங்க. அந்த டிவி ஷோவோட ஓனர் அவரால் முடிஞ்ச எல்லா விஷயத்தையும் பண்ணுறாரு ட்ரூமேன் வந்து அந்த செட்டை விட்டு வெளியே போகாமல் இருக்கிறதுக்கு. இன்னொரு சீனில் இந்த ட்ரூமேன் வாழ்ந்துட்டு இருக்க ஐலாண்டை மேலேருந்து காமிக்கிறாங்க. அப்படி மேலேருந்து பார்க்கும்போது இந்த ஹோல் செட்டுமே ஒரு டோமில் மூடி வச்சுருக்காங்க. எல்லா ஏன்ஷியன்ட் சிவிலைசேஷனும் ஒரு ஃப்ளாட் எர்த் மாடலை தான் ஃபாலோ பண்ணிகிட்டு இருந்தாங்க. இந்த எல்லா மாடலுமே ஒரு டோமோடு இருக்கும். எந்த ஏன்ஷியன்ட் ஸ்கிரிப்சர்ஸை நீங்கள் எடுத்து படித்து பார்த்தாலும் அதில் ஒரு ஃப்ளாட் எர்த் மாடல் மேலே ஒரு டோமோடு இருக்கும். நாசாவோட டீக்ளாசிஃபைடு டாக்குமெண்ட்ஸில் இந்த டோம் பற்றி போட்டிருக்காங்க. என்னோடய பழைய வீடியோவில் நான் அதை பற்றிலாம் பேசியிருப்பேன், செக் பண்ணி பாருங்கள். பழைய என்சைக்ளோபீடியா புக்ஸில் கூட அண்டார்டிகா மேலே ஒரு டோம் இருக்குது அப்படின்னு சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. I've been doing a lot of research on the flat earth and the firmament, things like that. This is a set of encyclopedias I have. They're Encyclopedia Americana. This is volume 2. It's the A's. What we're going to do is look at what it says about Antarctica. These, just remember,
This is a 1958 edition. Okay, this was before the Antarctic Treaty was signed. This was before the supposed Apollo missions. I want to show you something that it says in here about they did flights, and it says, these flights prove the inland areas to be featureless in character with a dome 13,000 feet high at about latitude 80 degrees south, longitude 90 degrees east. நாசாவில் மூணுக்கு போன டெக்னாலஜியை நாங்கள் டிஸ்ட்ராய் பண்ணிட்டோம், அதனால் மூணுக்கு திரும்பி போக முடியாதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. I'd go to the moon in a nanosecond. The problem is we don't have the technology to do that anymore. We used to, but we destroyed that technology, and it's a painful process to build it back again. When you said that just now, did it sound stupid to you? Kind of. ஆஸ்ட்ரோநாட்ஸ் லோ எர்த் ஆர்பிட்டை தாண்டி போக முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. Right now, we only can fly in Earth orbit. That's the farthest that we can go. The kinds of technologies that we're testing out on Space Station are definitely helping us with our goals of going beyond low Earth orbit. க்ரீன் ஸ்க்ரீன் வச்சு வீடியோஸ் எடுத்து அதை வந்து இன்டர்நேஷ்னல் ஸ்பேஸ் ஸ்டேஷனில் இருந்து எடுத்த வீடியோஸ் அப்படின்னு சொல்லி யூடியூப்பில் அப்லோட் பண்ணிகிட்டு இருக்காங்க. டெவின் ஐலாண்டில் ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு இதுதான் மார்ஸ் அப்படின்னு சொல்லி அப்லோட் பண்ணிகிட்டு இருக்காங்க. சயின்டிஸ்ட் மிச்சி காக்கு சொல்கிறாரு, இந்த காஸ்மாலஜியில் தான் கால்குலேஷன்ஸுக்கும் ரியாலிட்டிக்கும் மேட்ச் ஆகலை அப்படின்னு சொல்கிறாரு. அந்தளவுக்கு தப்பாக இருக்குது. There is a crisis in cosmology. Usually in science, if we're off by a factor of 2 or a factor of 10, we call that horrible. We say something's wrong with the theory. We're off by a factor of 10. However, in cosmology, we're off by a factor of 10 to the 120. That is 1 with 120 zeros after it. This is the largest mismatch between theory and experiment in the history of science. இவ்வளோ மிஸ்டேக்ஸ் இருக்க ஒரு காஸ்மாலஜிக்கல் மாடலை இதுதான் ரியாலிட்டி அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு ஸ்கூல் காலேஜஸ்லேருந்து சொசைட்டி வரைக்கும் எல்லா இடங்கள்லையும் சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்க. எனிவே இப்போ மூவிக்கு மறுபடியும் போகலாம். இம்பார்ட்டண்ட்டான இன்னொரு விஷயம் கூட ஒரு சீனில் இருக்குது. ட்ரூமேன் கார் பக்கத்தில் நின்றுட்டு இருக்கார். திடீர்னு மேலே இருந்து ஏதோ ஒன்று கீழே விழுகுது. அது என்னது அப்படின்னு சொல்லி அவர் எடுத்து பார்க்குறாரு. பார்க்க ஏதோ ஒரு லைட்டு மாதிரி இருக்குது. அந்த லைட்டில் ஒரு லேபிள் இருக்குது. அதில் சீரியஸ் அப்படின்னு போட்டிருக்கு. சீரியஸ் அப்படின்றது ரியல் லைஃப்பில் ஒரு ஸ்டார். இந்த ஸ்டாருக்கு என்ன இம்பார்ட்டன்ஸ் அப்படின்னா, இந்த ஸ்டார் தான் ஃப்ரீமேசன் சிம்பலிசமில் இருக்க அந்த லைட்டு. எப்போவுமே அந்த ஆல் சீயிங் ஐ காமிப்பாங்க இல்லையா, அந்த ஐக்கு பின்னாடி இருந்து ஒரு லைட்டு வர மாதிரி இருக்கும். அந்த லைட்டு வந்து இந்த சீரியஸ் அப்படின்ற ஸ்டாரில் இருந்து வர லைட்டு. இதை வந்து மோரல்ஸ் அண்ட் டாக்மா அப்படின்ற ஒரு புக்கில் 33rd degree ஃப்ரீமேசன் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு. த பிளேசிங் ஸ்டார் இன் அவர் லார்ஜஸ் வி ஹவ் ஆல்ரெடி செட் ரெப்ரசன்ட்ஸ் சீரியஸ். ஸோ பேசிக்காக எல்லா ஃப்ரீமேசன் சைன்லையும் இருக்க அந்த ஸ்டார் வந்து சீரியஸ். 500 இயர்ஸுக்கு முன்னாடி ஜெசுவட்ஸ் தான் இந்த ஹீலியோசென்ட்ரிக் காஸ்மாலஜியை ரியல் அப்படின்னு சொல்லி எல்லாருக்குமே ஸ்ப்ரெட் பண்ணி நம்ப வச்சாங்க. ட்ரூமேன் ஷோ மாதிரியே இங்கேயும் ரியல் லைஃப்பில் எலைட்ஸ் தான் ஃபால்ஸான விஷயங்களை ரியல் அப்படின்னு சொல்லி எல்லாரையும் நம்ப வச்சு அதை ஃபாலோ பண்ண வச்சுட்டு இருக்காங்க. நிறையா இம்பார்ட்டண்ட்டான விஷயங்களை இந்த மூவியில் இன்டைரக்டாக காமிச்சிருக்காங்க. இந்த மூவியோட லோகோவில் கூட ஒரு ப்ளூ மார்பிளோட ஃபோட்டோ இருக்குது. அது ஆக்சுவலாக ஒரு ஃபோட்டோ கிடையாது, ஒரு எடிட் பண்ண பிக்சர். அந்த பிக்சரை க்ரியேட் பண்ண ஆர்டிஸ்ட் சொல்கிறாரு, இது வந்து ஃபோட்டோஷாப் தான் பண்ணோம், ரியல் கிடையாது அப்படின்னு. மூவி ரிலீஸ் ஆனதுக்கப்புறமா ஒரு டெலிட்டட் சீனை இவங்க வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அந்த சீனில் அண்டார்டிகாவில் இருக்க ஐஸ் வால் பற்றி ட்ரூமேன் வந்து பேசிகிட்டு இருக்கார். Personally, I think the unconquered south face is the only one worth scaling.
It's a 20,000-foot sheer wall of ice. But that's never stopped me before. ரிச்சர்ட் பேர்ட் அண்டார்டிகாவில் எக்ஸ்பெடிஷன் பண்ணிட்டு இருந்தப்போ 2 ஆப்ரேஷன் பண்ணாங்க. ஒன்று வந்து ஆப்ரேஷன் ஃபிஷ் பவுல், இன்னொன்று வந்து ஆப்ரேஷன் ஹை ஜம்ப். அண்டார்டிகாவோட வால்ஸ் வந்து அவ்வளோ ஹையாக இருக்குது, அதனால அங்கே தாண்டி போகிறதே ஒரு மிஷினாக வச்சுருந்துருக்காங்க. அதுதான் ஆப்ரேஷன் ஹை ஜம்ப், அண்டார்டிகாவோட வாலை தாண்டி மேலே போகிறது. அதுக்கு அடுத்ததாக இன்னும் கொஞ்சம் அவங்க எக்ஸ்பெடிஷன் பண்ணியிருக்காங்க. அவங்க அங்கே என்ன பார்த்தாங்கன்னு தெரியல, ஆனால் அங்கே அந்த எக்ஸ்பெடிஷன் முடிஞ்சதுக்கப்புறமா இன்னொரு மிஷின் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அது பேர் ஆப்ரேஷன் ஃபிஷ் பவுல். ரெண்டுமே ஃப்ளாட் எர்த் மாடல் பேஸ் பண்ணியிருக்க மாதிரி தான் இருக்குது. ஐஸ் வாலை தாண்டி மேலே போயிருக்காங்க. அங்கே மேலே போனோடனே சம்திங் பார்த்துருக்காங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் வருஷம் கழித்து அண்டார்டிக் ட்ரீட்டி போட்டு ஃப்ரீயாக யாருமே எக்ஸ்பெடிஷன் மாதிரி அண்டார்டிகாவுக்கு போக முடியாத மாதிரி பண்ணிட்டாங்க. ரிச்சர்ட் பேர்ட் இருந்த டைமில் இன்னொரு பெரிய ஆப்ரேஷன் கூட அங்கே நடந்துட்டு இருந்துச்சு. அது பேர் ஆப்ரேஷன் டாமினிக். இந்த ஆப்ரேஷனில் தான் நிறையா ஹை ஆல்டிடியூடில் பாம்ஸ் எல்லாம் வெடிக்க வச்சுட்டு இருந்தாங்க. டாமினிக் அப்படின்னா ஆஃப் காட் அப்படின்னு அர்த்தம். இந்த ஆப்ரேஷன்ஸோட நேம்ஸ் எல்லாம் அரேஞ்ச் பண்ணி இப்போ பாருங்கள். காட்ஸ் ஃபிஷ் பவுல். இந்த ஆப்ரேஷன்ஸுக்கு பேர் வச்சவங்க கூட ஒரு சப்லிமினல் மெசேஜ் கொடுக்குற மாதிரி கொடுத்துருக்காங்க. இந்த மூவி பேசிக்காக ட்ரூத்தர்ஸுக்காகவே எடுத்த மூவி. Christoph, let me ask you, why do you think that Truman has never come close to discovering the true nature of his world until now? We accept the reality of the world with which we're presented. It's as simple as that. The Hague for Christoph. Hello. மூவியில் இருக்க ஏதாவது நான் சொல்ல மறந்துட்டேன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பை.